பொதுவா பேய் படம்னாலே ஒண்ணு மனுஷங்க மேல இருக்கும். இல்லன்னா ஒரு பொம்மை மேல இருக்கும். ஆனா இந்த பேய் படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் மேல பேய் இருக்கு. அந்த ட்ரெஸ் எடுத்து ஒருத்தர் போட்டுக்கிறாரு. அது கழட்டுறதுக்காக படாத பாடு படுறாரு. ஆனா அவரால அது கழட்டவே முடியல. கடைசியில அந்த ட்ரெஸ்ல என்னதான் இருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு கொடூரமான அதிர்ச்சி அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அவர் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டினாரா இல்லையா அப்படின்னு நமக்கு சொல்ற கதை தான் க்ளோன். அண்ட் வெல்கம் டு கார்த்தி ஹாலிவுட். யாராச்சும் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து கமெண்ட் எப்பயுமே தட்டி விட்டுருங்க. சரி வாங்க இப்ப இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பனிங் சீன்லயே ஒரு பர்த்டே பார்ட்டி. நம்ம ஹீரோனி வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம வர சொல்லி இருந்த கிளவுன்ஸ் யாருமே வரலையாமா. இது தெரிஞ்சதுன்னா நம்ம பையன் ரொம்பவுமே வெக்ஸ் ஆயிருவான் அப்படிங்கிறாங்க. இப்ப இங்கதான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேர் வந்து கென்ட். நம்ம கென்ட் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் மேனேஜர் மாதிரி. அவன் கம்பெனி சொல்ற வீடு எல்லாத்தையுமே அவன் ரெலவென்ட் பண்ணி தருவான். ஒய்ஃப் கிட்ட இங்க பாரு, நான் இப்போ ஒர்க்ல இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற ஒரு மாப் எடுத்து அவனோட தலையில போட்டு கிளவுன் கெட்டப்லாம் போட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அப்ப பாத்தீங்கன்னா அவன் வேலை செஞ்சுட்டு இருந்த வீட்டுல அவன் பக்கத்திலேயே ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள ஒரு கிளவுன் ட்ரெஸ் இருக்கு. ஆஹா சூப்பரா அப்படின்னு அதை எடுத்து போட்டு போயிட்டு பையனோட பார்ட்டில அவனை ரொம்பவுமே சந்தோஷப்படுத்துறாரு. பார்ட்டியுமே நல்லாவே முடியுது. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, அந்த ட்ரெஸ் தான் இப்ப கழட்டாமல தான் பார்ட்டியே முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிறாங்க. ஆனா அவரு டயர்ட்ல அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோடவே படுத்து தூங்கிடுறாரு. காலையில விடிஞ்சிருது. பையனவே ஸ்கூலுக்கு கூட்டு போனவே அப்படின்னு பாத்ரூம்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்றாரு. ஆனா அவர் மூஞ்சில இருக்கிற பெயிண்ட் எல்லாம் போகவே மாட்டேது. அவர் மூக்குல இருக்கிற அந்த ரப்பர் கூட இழுத்தா வரவே மாட்டேது. சரி வேற வழி இல்லைன்னா அந்த கிளவுன் ட்ரெஸ்ஸோட அப்படியே கிளம்பி பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்றாரு. அதுக்கப்புறமா அவர் வேலை செய்யற இடத்துக்கு போய் அவரோட மூஞ்சி திரும்பவுமே கழுவுன்னு கழுவுறாரு. ஆனா எதுவுமே போக மாட்டேது. தலையில இருக்கிற விக்கையுமே இழுத்து பாக்குறாரு. அதுவுமே வரமாட்டேது. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு விதமா கோபமே ஆயிடுறாரு. அப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கத்தி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து இந்த ட்ரெஸ்ஸை கழட்டலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதை கழட்ட முடியல. இவரோட கையை தான் எடுத்துக்கிறாரு. இது வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு எலக்ட்ரிக்கல் ரம்பத்தை வச்சு கழட்ட பாக்குறாரு. ஆனா கழட்டவே முடியல. அந்த ரம்பமே உடஞ்சு போயிருது. கடைசி முடியலுமே இவரால் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டவே முடியல. அப்படியே அதே காஸ்டியூமோட வீட்டுக்கு போறாரு. ஒய்ஃப் அதை பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. இங்க பாரு, என்னால இந்த ட்ரெஸ்ஸை கழட்டவே முடியல, நானே ரொம்ப பயந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஒய்ஃப் அதை கேட்ட உடனே அவங்க வந்து ஒரு டாக்டர் ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அவனோட மூக்குல மாட்டி இருக்கிறத பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாங்க. அவனால வலி தாங்க முடியல. மூக்குல ரத்தமே வருது. ஆனா அப்பவுமே அதை விடாம பிடிச்சி இழுத்துறாங்க. அது கழண்டுட்டு போய் கீழே விழுகுது. அப்ப அவங்களோட நாய் வந்து அதை எடுத்து சாப்பிடுது. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவனோட மூக்கில் இருந்து பயங்கரமா ரத்தம் வருது. உடனே இவன் ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். அங்க இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற டாக்டர் ஒருத்தர் எப்பதான் இந்த மேக்கப் எல்லாம் கழட்டுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இவன் வந்து இது மேக்கப் இல்ல டாக்டர், இதை நான் கழுவ வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இது அந்த டாக்டர் கேட்ட உடனே சிரிக்கிறாரு. கோவத்துல இவன் அங்க இருந்து வந்துடுறான். நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்னைக்குமே இல்லாத மாதிரி இவருக்கு பயங்கரமா பசிக்குது. வீட்டுல என்ன இருக்க எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடுறாரு. அப்புறம் காலையில விடிஞ்சோடனே நேரா இவர் கடைசியா வேலை செஞ்ச அந்த வீட்டுக்கு தான் வராரு. வந்து அந்த பெட்டியை தான் பாக்குறாரு. அதுல ஒரு சிம்பிள் இருக்கு. இவரோட ஆபீஸ்க்கு போன் பண்ணி இந்த வீட்டோட ப்ரீவியஸ் ஓனர் யாருங்கிறது எல்லாமே டீட்டெயிலா கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒன்னு நோட் பண்றாரு. அந்த பெட்டி பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒன்னு நோட்டீஸ் பண்றாரு. அவருக்கு குழந்தைங்களை பார்த்த உடனே பிடிக்கவே இல்லை. அந்த வீட்டு டாக்குமெண்ட்ல மார்டின்னு போட்டிருக்கு. அதுவும் அவரு இறந்துட்டாருன்னு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி கூட அவரோட தான் போட்டிருக்கு. அதுவும் அதுல அவர் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இந்த க்ளூ வச்சு இன்னொரு காஸ்டியூம் டிசைனரை கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த கிளவுன் ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றாரு. உடனே அவரு பயந்துட்டு யாரா இருந்தாலும் சரி அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் வந்து ஹலோ, அந்த ட்ரெஸ்ஸை நான் தொடவே இல்லை, அதை நான் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதை கழட்டுறதுக்காக அப்படின்னு இவன் சொல்றான். இது அவன் கேட்ட உடனே இப்ப அப்படியே மாத்தி பேசுறான். ஓகே நீ கஷ்டப்படாத, அது கழட்டுறதெல்லாம் ஈஸி தான். உடனே இவன் நான் சொல்ற இடத்துக்கு நீ வா, நான் உனக்கு அந்த ட்ரெஸ்ஸை ஈஸியா கழட்டி தரேன் அப்படிங்கிறான். ஹீரோவுமே அதை நம்பி அவன் இடத்துக்கு போறான். சோ இவன் அங்க போன உடனே இவனை வர சொன்னவன் இவனுக்கு டீ பிஸ்கட்னு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அந்த க்ளோனை பத்தின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு புக் எடுத்து இவங்கிட்ட காமிச்சு நம்ம எல்லாருமே க்ளோன்ஸை வந்து மக்களை சிரிக்க வைக்கிறவங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான கதையே வேற. இங்க பாரு, கிளவுன்ஸ் வந்து ரொம்பவுமே மோசமானவங்க. அவங்க சின்ன குழந்தைங்க எல்லாத்தையுமே தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்து இருங்க இப்ப எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பயப்புள்ள குடுத்து டீல மயக்க மருந்து கலந்து வச்சிருந்திருக்கான். ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்க தெளிது. கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு பலகை மேல கையை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு படுக்க வச்சிருக்கான். ஒரு கத்தி ஒன்ன எடுத்துட்டு வந்துட்டு இங்க பாரு, நீ போட்டுருவது ஒன்னும் சாதாரண ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு பயங்கரமான சாத்தானோட தோல், நெகம், முடி அதெல்லாம் வச்சுதான் இதை செஞ்சிருக்காங்க. இது ஒரு தடவை போட்டா கழட்டவே முடியாது. உன்னோட தலையை துண்டாக்குனாதான் இந்த ட்ரெஸ்ஸையுமே கழட்ட முடியும், அதுவும் இந்த சாத்தானையுமே அடைக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். இதை ஹீரோ கேட்டோன்னுமே அவனுக்கு அள்ளு விடுது. அவன் அந்த கத்தி எடுத்து தலையை வெட்ட வர்றப்ப ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிடறான். கத்தி பாத்தீங்கன்னா அவனோட தோல் பட்டலையே பட்டுருது. எப்படியோ ஒண்ணு அங்க மேனேஜ்மெண்ட் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். பயந்து போய் ஹீரோனிட்ட இங்க பாரு, நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும், நான் ஒருத்தனை புடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு
போயிட்டு இருக்கிறப்ப அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாமே அங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே ஹீரோவை பார்த்துட்டு சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க. வெளியே வந்து இருங்க நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்ட்டு அங்க இருந்தவன கார்ல கட்டி போட்டு வச்சிருக்காரு. அவனை காமிச்சு இவன் தான் என்கிட்ட இது எல்லாமே சொன்னான், என்னை வெட்டினது கூட இவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க ஒய்ஃப் அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்ப அவங்க கூட இருந்த ரிலேட்டிவ் ஒருத்தன் என்னடா நீ விளாடுறிய அப்படின்னு ஹீரோட தலையிலேயே அவன் கை வைக்கிறான். ஹீரோ வந்து லைட்டா தான் அவனோட கையை பிடிக்கிறாரு. அவனோட கையே உடஞ்சிருது. இப்ப எல்லாருமே ஹீரோ பார்த்து ரொம்பவுமே பயப்படுறாங்க. ஹீரோ வந்து இங்க பாரு நான் இவனை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறேன், நீயுமே வந்துரு அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. சோ அவர் அப்படி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அவரோட கை ரெண்டுமே வளர ஆரம்பிக்குது, காலுமே வளர ஆரம்பிக்குது. அப்ப காருக்கு பின்னாடி இருக்கிற அந்த காஸ்டியூம் மாதிரி இவரை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவர் காரை கொண்டு போய் ஒரு இடத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. இவர் காரை விட்டு வெளியே வர்றப்ப அந்த காஸ்டியூமர் கீழே ஒரே ரத்த கிளறியா கிடக்குறான். இவரை பார்த்து தயவு செய்து நீ உன்னையே கொன்னுக்கோ, இல்லனா அந்த டீமன் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவனால இவனையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கார்ல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களே இவன் உத்து பார்த்துட்டு இருக்கிறான் சாப்பிடுற மாதிரியே. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். இந்த சைடு கென்ட்டோட ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இவரோட அப்பா வந்து கென்ட்டை பத்தி தப்பு தப்பா சொல்றான். ஏன்னா இவனுக்கு கென்ட்டை வந்து பிடிக்காது. ஹீரோனிக்கு அதை கேட்ட உடனே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து பயந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா சில ஸ்கூல் பசங்க காட்டுக்கு நடுவில் கேம்பிங்க்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் எதையோ தேடிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். அங்க கென்ட் இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவன் பயந்துடுறான். கென்ட் வந்து அவங்ககிட்ட எனக்கு ரொம்பவே பசிக்குது, உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கறான். அவனுமே பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒன்று எடுத்து அவனுக்கு கொடுக்கறதுக்காக போறான். அப்ப அந்த பையனோட கையை பிடிச்சு அதை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அந்த பையன் கத்திட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு கென்ட்டோட ஒய்ஃபையும் பையனையும் காமிக்கிறாங்க. பையனை வந்து ஸ்கூல்ல விடுறதுக்காக அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. பையன் கிட்ட இங்க பாரு இந்த மாதிரி அப்பா எல்லாம் கூப்பிட்டா போகக்கூடாது, ஒன்னு எங்கிட்ட சொல்லணும் இல்லைன்னா டீச்சர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தாட்டி விடுறாங்க. பையன் பாவம் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவுமே வெக்ஸ் ஆயிருக்கான். இங்க கென்ட்ட காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கிற பாத்ரூம்குள்ள போய் முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. முகமே விகாரமா மாறி போயிருக்கு. அவரோட பல்ல எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சு அங்க புது பல்லெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. இவர் பாத்ரூம்ல இருக்கிறப்ப சில ஸ்கூல் பசங்க எல்லாமே அங்க வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே இவருக்கு சாப்பிடணும்னு தோணுது. அப்பவுமே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் அங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப ஹீரோனிக்கு அந்த புக்கு கிடையாது, அந்த பேயை பத்தின புக்கு. அதை எடுத்து பாக்குறாங்க. அதுல அந்த பேயை பத்தி கொடூரமா இருக்கு. உடனே அதை மூடிடுறாங்க. இங்க கென்ட் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தானே, அதனால அவனுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போறான். அப்ப அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான். இவனை பார்த்து நீங்களாம் கிளவுனா, உங்க வயிறு ஏன் கத்துது, உங்களுக்கு என்ன பசிக்குதா அப்படின்னு எல்லாம் கேட்கறான். கென்ட் அவனையே உத்து பார்த்துட்டு மறுபடியுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாரு. இப்பதான் அந்த ட்ரெஸ் உடம்போட உடம்பா ஒன்னு ஆயிடுச்சு. வயிறுக்குள்ள இருந்தால கடமுட்டான சத்தம் எல்லாம் கேக்குது. அந்த பேய் வந்து இவரை கண்ட்ரோல் பண்ண பாக்குது. இவரால முடியல. ஆனா இவர் எப்படியோ ஒண்ணு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. கென்ட் வந்து ஒய்ஃபுக்கு போன் பண்ணி சாரி என்ன மன்னிச்சிட்டு, நான் இப்படிதான் பண்ணியாகணும் அப்படின்ட்டு சுட்டுட்டு செத்தரலன்னு கையில ஒரு கன்னோட நிக்கிறாரு. கன்னை வாய்க்குள்ள வச்சுட்டு சுட்டுக்கிறாரு. ஆனா அப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் சாகவே இல்லை. இங்க ஒய்ஃபுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எப்பவுமே அவர் சண்டை போட்டா அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டில தான் போய் தங்குவாரு. நான் அவர் தேடி போறேன் அப்படின்ட்டு அவங்க கென்ட்டை தேடிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த கேப்ல இந்த கென்ட்டை பாத்தீங்கன்னா தலையில சுட்டுட்டு செத்தா தானே சாக முடியும். அதான் அந்த ஆள் சொல்லியிருக்கான்ல, தலையை துண்டா வெட்டிக்கிட்டோம்னா அந்த பேய் தான் போயிரும்ல அப்படின்னு ஒரு கடைக்கு போய் 2 ஷா மிஷினை வாங்கிட்டு வந்துடுறாரு. அது எல்லாத்தையுமே தற்கொலை பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு சேர்ல உட்காந்துட்டு கீழே விழுந்தா தலை துண்டாகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சமயத்துல இவர் சேர்ல இருந்து கீழே விழுலான்னு போறப்ப அங்க அந்த குட்டி பையன் கரெக்டா வந்துடுறான். அப்ப பிளான் சொதப்பி ஒரு பிளேடு போய் அந்த பையனோட தலையிலேயே பட்டுருது. பாவம் அந்த பையன் அங்கேயே இறந்துடுறான். ஹீரோயின் வந்து அப்படியே ஒவ்வொரு வீடா தேடி பார்த்துட்டு கடைசியில கரெக்டா ஹீரோ இருக்கிற அதே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அழுதுகிட்டே கதவு திறங்க அப்படின்னு கதவை தட்டுறாங்க. ஆனா ஹீரோ வந்து கதவை திறக்க மாட்டேறாங்க. அவங்க வந்து இங்க பாருங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன், உங்களோட ப்ராப்ளத்தை எப்படியோ ஒண்ணு நம்ம சேர்ந்தே சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோ வந்து அவனோட தலை ஃபுல்லா ஒரு பெட்ஷீட்ல சுத்திக்கிட்டு கதவு திறந்து வெளியே வரான். ஹீரோனிட்ட சரி வா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வீட்டோட கதவை சாத்துறப்ப பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பையன் இறந்துருப்பான்ல, அவனை வந்து இவ்வளவு நேரம் உள்ள உட்காந்துட்டு இவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அதை வந்து காமிக்கிறாங்க. ஹீரோனி வந்து அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு பேஸ்மெண்ட்ல அடைச்சு கட்டி வைக்கிறாங்க. இது அவனே தான் சொல்லியிருப்பான் என்னை அடைச்சு கட்டி வை அப்படின்னு. ஹீரோனி எப்படியோ ஒண்ணு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி நம்மளோட ஹஸ்பண்டை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு இந்த கார்ல அடிபட்டு போன ஒரு காஸ்டியூம் இருந்திருப்பான்ல, அவனை போய் பாக்குறாங்க. அவன்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை எப்படி கழட்டுறதுன்னு கேக்குறாங்க. ஆனா அவனால பேச முடியல. அதனால எழுதி காமிக்கிறான். என்ன எழுதுறான்னு பாத்தீங்கன்னா, அவன் நம்பாத, அவன் ரொம்பவுமே ஆபத்தானவன், அவனை கொன்னுடு அப்படின்னு எழுதுறான். ஹீரோனி வந்து கோச் அங்க இருந்து போயிடுறாங்க. அங்கிருந்து போயிட்டு எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் இருந்த வீடு இருக்கும்ல, இப்ப அங்கதான் போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த பொட்டி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாக்குறாங்க. அது பக்கத்துலயே ஒரு சேர் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை உட்கார வச்சு சித்திரவதம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சேரு. அது பக்கத்திலேயே ஒரு கேமரா ஒண்ணு இருக்கு. அந்த கேமராவை ஆன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான உருவம் ஒண்ணு இருக்கு. அதை வந்து ஒரு டாக்டர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து அது வந்து தப்பிக்கிற மாதிரிலாம் அதுல இருக்கு. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு கென்ட்டோட பையனை காமிக்கிறாங்க. நம்ம அப்பாவுக்கு
வேற இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவனை வெக்ஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப இன்னொரு 2 பசங்க வந்து அவனை ரேக் பண்றாங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு அவன் அப்படியே அங்க இருந்து வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். வீட்டுல அம்மா வேற இல்ல, இவன் அப்படியே டேரக்டா வீட்டுக்குள்ளேயே ஓடி வந்துடுறான். அப்ப அந்த பேய் வந்து இவனை கூப்பிடுது, இங்க கீழே வா அப்படின்னு. இவனுமே கீழே போறான். அந்த பையன் கிட்ட ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேக்குது. இல்ல ஸ்கூல்ல ஒரு பையன் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கான், அதனால நான் அங்க இருந்து வந்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். சரி ஓகே, எனக்கு அந்த கட்டர் மட்டும் எடுத்துதா அப்படின்னு இது சொல்லுது. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோனியை காட்டுறாங்க. ஹீரோனிக்கு வந்து போன் வருது, இந்த மாதிரி பையன் வந்து ஸ்கூல் இல்ல அப்படின்னு. ஹீரோனி உடனே கார் எடுத்துட்டு அடிச்சு புடிச்சு பையனுக்கு என்னாச்சோ அப்படின்னு வேகமா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோவை காணோம். அவங்க வீட்டுக்கு நாய் பாத்தீங்கன்னா அந்த கிளவுன் மாதிரியே விகாரமா ஒயிட்டா மாறி இருக்கு. இவங்களுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இவங்களை கடிக்க வந்துருது. அப்ப யாரோ ஒருத்தங்க இதோட தலையை வெட்டி கொண்டு இவங்களை காப்பாத்துறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த காஸ்டியூமர் கரெக்டா வந்து இவங்க 2 பேர்த்தையுமே காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு உன்னோட ஹஸ்பண்டுங்க, அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோனி வந்து அதெல்லாம் முடியாது, அவங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ, இது ஒரு சாபம் அப்படின்ட்டு அதை பத்தின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து எங்க இருக்கிறப்ப இவருக்கு வந்து அந்த ட்ரெஸ் எங்கேயோ இருந்து கிடைச்சிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை விற்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு தடவை போட்டிருப்பாரு. அப்ப வந்து அந்த ஆவி இவருக்குள்ள டோட்டலா இறங்கி இருக்கும். இவர் வந்து டாக்டர் இவரோட அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அவங்க அண்ணன் எங்க ஒர்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட். சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் இவரு கண்ணை முழிச்சு பாக்குறப்ப இவரோட உடம்புல இருந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்திருப்பாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை அந்த ஆவி வந்துருச்சுன்னா அது உடம்புல இருந்து போகணும்னா அதுக்கு வந்து 5 குழந்தைங்களா படையெல்லாம் வைக்கணும். அப்பதான் அது வந்து சாப்பிட்டு அங்க இருந்து போயிடும் அப்படிங்கறத கான்செப்ட். அதை வந்து அவங்க அண்ணன் பண்ணிருப்பாரு அந்த கொடூரமான செயலை. அது மூலியமா தான் இவரை வந்து காப்பாத்தினாங்க. இப்ப வந்து உன்னோட ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்கிறதுனால அவன் இந்நேரம் ஒவ்வொரு குழந்தைய சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். அது ரொம்பவுமே டேஞ்சரஸ். அது ட்ரெஸ்ஸே கிடையாது, அதுல இருக்கிற ஒரு சின்ன பாட்டு கூட இன்னொரு டீமனை உருவாக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களோட நாயை காமிக்கிறாரு. அது எப்படி மாறிச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூட ஃபர்ஸ்ட் சீன்ல பாக்குறப்ப அவரோட மூக்குல இருந்து ஒரு ரப்பரை பிச்சு எடுப்பாங்கல்ல, அது வந்து இந்த நாய் சாப்பிட்டுருக்கோம். அது சாப்பிட்டதுனால இப்ப வந்து இது டீமனா மாறி இருக்கு. சரி ஓகே, அதெல்லாமே விடு. இப்ப நம்ம ஹஸ்பண்டை தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லுன்னு அவர் கேட்கிறாரு. ஆனா இவங்க வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்களோட சின்ன பையன் ஜாக் வந்து எனக்கு தெரியும் அவர் எங்க போயிருப்பாருன்னு, என்ன கிண்டல் பண்ண அந்த பையனோட வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு அவன் சொல்றான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த கோல்டு அப்படிங்கிற அந்த சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் தனியா உட்காந்து வீட்டுல கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்மால் உள்ள புந்து அவனை கடிச்சு சாவடிச்சிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோனிக்குமே வேற வழியே இல்ல, கெண்ட கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அந்த காஸ்டியூம் டிசைனரோட சேர்ந்து பையனை போய் அவங்களோட அப்பா வீட்டுல விட்டுட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. கெண்ட் எங்க போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்ப அவங்க சிட்டிலேயே ஒரு பெருசா ஒரு ஃபன் சிட்டி இருக்கும். அங்கதான் குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க அங்க போய் பாக்குறாங்க. அங்கதான் நம்ம கெண்ட்டுமே இருக்காரு. அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி போய் அங்க பாக்குறாங்க. நம்ம கெண்ட்டை பாத்தீங்கன்னா ஆவி, மிருகம், மனுஷன் அப்படின்னு 3மே கலந்த ஒரு கொடூரமான அரக்கனா மாறி இருக்காரு. ஹீரோனி அப்பவுமே பேசுறாங்க, இங்க பாருங்க நீங்க என்னுடைய கெண்ட் தான், நான் உங்களை எப்படியோ ஒண்ணு காப்பாத்திடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்றதால எதுவுமே காதுல வாங்காம அவங்களே இவன் சாகடிக்கிறதுக்காக போறான். அப்ப அந்த காஸ்டியூமர் வந்து இவனை சாகடிக்கிறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு கெண்ட்டை கொலை பண்ண பாக்குறாரு. ஆனா கெண்ட் வந்து அவனை அடிச்சு கீழே போட்டுறான். ஹீரோனி அதை பார்த்துட்டு கத்திட்டே அழுகுறாங்க. இங்க பாருங்க நீங்க இன்னுமே என்னுடைய கெண்ட் தான், திரும்ப எங்கிட்டே வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து அப்படியே திரும்பி, நான் இன்னும் ஒரு குழந்தைய சாப்பிட்டேன்னா உன்னோட ஹஸ்பண்டோட உடம்புல இருந்து நான் போயிருவேன். நான் சாப்பிட்றதுக்கு ஒரு குழந்தைய நீ தான் ரெடி பண்ணி கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா நான் உன்னோட பையனையே கடிச்சு சாப்பிட்டுரும் அப்படின்னு அது சொல்லுது. ஹீரோனி இதை கேட்டோன்னே ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அது சொன்னோன்னே அந்த இடத்த விட்டு அங்கிருந்து ஓடிடுது. அடுத்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபன் சிட்டில நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க அம்மாவெல்லாம் தொலைச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோனிட்ட என்னை கொண்டு போய் வீட்டுல விடுறீங்களா அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோனிக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட பையனை காப்பாத்துறதுக்கு இந்த பொண்ணை பலி கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த பேய் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பேய் போறப்பவே அது எங்க இருக்கும் அப்படிங்கிற இடத்த சொல்லிட்டு தான் போயிருக்கும். அந்த கார்ல கூட்டிட்டு வந்த அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரே இருட்டா இருக்கு. அந்த பொண்ணை அந்த இருட்டுல இறக்கி விட்டு இவங்க காரை க்ளோஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு இருட்டுல கத்திக்கிட்டே தான் இருக்கு. அப்ப பின்னாடி இருந்து ஒரு போலீஸ்காரன் வந்துடுறான். அந்த பொண்ணை இவங்க கூட்டிட்டு வந்தப்பவே ஒரு போலீஸ்காரன் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோனிக்கு ஒண்ணு புரிய வருது, அந்த பேய் வந்து இவங்களை டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு. அதோட போக்கஸ் ஃபுல்லாமே அவங்களோட பையனை சாப்பிட்றதான். ஹீரோனி உடனே டக்குன்னு அங்கிருந்து கார் எடுத்துட்டு அவங்களோட அப்பாவுக்கு போன் பண்ணி பையன் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அவன்லாம் சேஃபா தான் இங்க இருக்கான் அப்படின்னு இவரு சொல்றாரு. அப்படி அவர் கார்ல சொல்லிக்கிட்டே இறங்குறப்ப கீழே ஒண்ணு நோட்டீஸ் பண்றாரு. கீழே ஃபுல்லா ஒரு எலும்புகளா ரத்தத்தோட கிடக்குது. அதுக்கப்புறம் ஹீரோனியுமே அங்க வந்துறாங்க. வந்து அவங்க அப்பாட்ட பையன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. கவலைப்படாத, பையன் மேல சேஃபா தான் இருக்கான். உன்னோட ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு கொலையை பண்ணிட்டு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க இருந்த தடை எதுவுமே நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த பேயே அவங்க அப்பா பின்னாடி வந்து அவரோட வாயை பிடிச்சு உடைச்சிருது. உடைச்சிட்டு எங்க என்னோட குழந்தை அப்படின்னு ஒரு மாதிரி கேக்குது. ஹீரோனி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அது விடாம
துரத்திக்கிட்டே வருது. ஹீரோனே ஒரு சுத்தியில் எடுத்து இது அடிக்கலாம்லாம் பாக்குறாங்க. ஆனா அப்பவுமே இது ஹீரோனியை பிடிச்சிருது. பிடிச்சிட்டு ஹீரோனி வேற பிரெக்னெண்டா இருப்பாங்கல்ல, அது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோனி வயித்துல இருந்தே அப்படியே குழந்தைய வெளியெடுக்க பாக்குது. அப்ப ஜாக் வந்து அந்த பேயை டைவர்ட் பண்ண பாக்குறான். அந்த பேயுமே ஜாக்கை பார்த்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக ஓடுது. அப்ப ஹீரோனி ஒரு கத்தி எடுத்துட்டு உடம்பு ஃபுல்லா அறுப்பு போடுறாங்க. கழுத்துலயுமே ஒரு அறுப்பை போட்டுறாங்க. ஆனா அப்பவுமே ஹீரோனி அது பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஜாக்கை பிடிக்கிறதுக்காக போகுது. ஜாக் வந்து பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். எவ்வளவுதான் ஒளிஞ்சுக்க பார்த்தாலுமே அது மேல இருக்கிற பலகையெல்லாம் உடைச்சிட்டு அவனை பிடிச்சி சாப்பிடறதுக்கு பாக்குது. அப்ப நம்ம ஹீரோனி என்ன பண்றான்னா அதோட கழுத்துல ஒரு சங்கிலியை போட்டு கட்டிடுறாங்க. அது வந்து ஜாக்கை பிடிக்க பாக்குது. ஆனா அவன் கிட்ட போகவே முடியல. இப்ப அந்த பேய் அப்படியே ஹீரோனிட்ட அவங்களோட ஹஸ்பண்ட் மாதிரி பேசுது, என்னை காப்பாத்து அப்படின்னு. ஹீரோனி வந்து அவங்க பையன் கிட்ட போ அந்த புக் எடுத்துட்டு வா, நம்ம அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் இது ஒண்ணும் நம்ம அப்பா இல்ல அப்படிங்கிறான். ஹீரோனி யோசிக்கிறாங்க, என்னடா நம்ம பையனே அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டானே அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப திரும்பவும் அது ஜாக்க கடிக்கிறதுக்காக வருது. அப்ப அவங்க சுத்தியில எடுத்து அந்த பேயோட தலையிலேயே ஒரு போடு போட்டுறாங்க. அதுக்கு ஏற்கனவே கழுத்து வேற அறுப்பு போட்டிருக்குமா, அதனால அப்படியே தலை துண்டாயிருது. சரி அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவங்க பையனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறப்ப அது அப்பவுமே சாகாம இருக்கு. ஏன்னா அதோட தலையில இருக்கிற ஒரு பார்ட் வந்து வெட்டுப்படாம இருக்கு. ஹீரோனி அதோட தலையை பிடிச்சி பிச்சு தூக்கி எறிஞ்சிடறாங்க. அப்புறம் அந்த பேயோட உடம்புமே அழுகி போது. உள்ள இருந்து ஹீரோவோட தலை தெரியுது. அதை ஹீரோனி பார்த்துட்டு அங்கேயே அழுகுறாங்க. போலீஸுமே வந்துருது. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அவரோட உடம்பு அப்புறம் அவரோட திங்ஸ்ன்னு எல்லா உறுப்புமே காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கிளவுன் ட்ரெஸ்ஸுமே ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கு. அதை காமிச்சிட்டு அப்படியே இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இதுதான் கிளவுன். இந்த படம் பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டீஸ்னா வரும். அடுத்து இன்னொரு நல்ல மூவி உங்களை சந்திக்கிறேன். டாடா.